गाइस बीच प्लान कैंसिल ஆயிச்சு. இப்போ நம்ம டிமாண்டி காலனி போக போறோம். வெல்கம் டு மிஸ்டர் பாய்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா லொகேஷன் வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு ஷூட்டிங்னு சொல்ல முடியாது, சும்மா ஃபன் பண்ணிட்டு அவனை வீட்டில் விட போயிட்டு இருக்கோம். பாய் சொல்லுங்க லோகேஷ். மிஸ்டர் மோகன் பிரசன்ட். மோகன் சார் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவர் தான் எங்க எடிட்டர். அவன் வீடு வந்துச்சு பாரு, எழுப்புங்களா அவன் தூங்கிட்டான். அவன் எழுப்பு, அப்பதான் போக முடியும். இல்ல அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் தூங்க வச்சு நாளைக்கு விட்டுறலாம். கூட்டு போயிடுவோமா? வீடு வந்துருச்சு பாரு. என்ன அது உள்ளேடா வந்துச்சு. இல்ல 10 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல வர முடியும்? கிளம்புறேன். பாய். சரி போயிட்டு வா அப்போ. போய் தூங்க, நாளைக்கு காலைல வா. பை பை பை. நாளை சந்திப்போம். சரி இப்போ அவன் தான் போயிட்டான். என்ன பண்ணலாம்? பீச் போலாமா இல்ல வேற எங்கன்னா சாப்பிட போவோமா? இல்ல எனக்கு புரியல. எவன் வண்டி ஓட்டுறது? நான் ஓட்டுறேன். நீ ஓட்டுறியா? எனக்கு ஓகே. நீ ஓஜா போர்டு பண்ணதுல இருந்து நீ சரிதான் இல்ல. ஓஜா போர்டு தூக்குறேன். ஏன்னா எப்பவுமே எங்க 4 பேர்ல ஃபர்ஸ்ட் தூக்கம் வர்றது இவனுக்கு தான். गाइस எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம்னு பேசுவான். பீச் பிளான் கேன்சல் ஆயிச்சு. இப்போ நம்ம டிமாண்டி காலனி போக போறோம். அதெல்லாம் வேணாம்டா, போக போறோம். இல்ல ஓஜா போர்டுன்னு ஒரு வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோல பாருங்க யார் அதுல பயத்துல செத்து போடுறது. இல்ல இப்ப டிமாண்டி காலனி போக போறோம். இப்போ ஒருத்தன் தூங்கிட்டான். அவன் ஆல்ரெடி எல்லாம் தெரியாது. டிமாண்டி காலனி இல்ல, உண்மையாலே சொல்றேன். எனக்கு இல்ல டிமாண்டி காலனி கன்ஃபார்ம். இப்போ தெரியாம சரி அவனுக்கு கால் பண்றேன். இங்கதான் மேப்ல போட்டா தெரியும். டிமாண்டி காலனின்னு போட்டாலே போறோம். ஏதோ ஒரு இடத்துல ரோட்ல எல்லாம் வந்து பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனா ஏதோ தொங்குற மாதிரி இருக்குமா ரோட்ல? ஐயா ஆமா. பேயா? ஆமா. இந்த மரம் எல்லாம் இருக்குல்ல, அப்ப அங்க போவோம். பெச நகர்ல தான். ஏதோ பீச் கீச்சுன்னு சொல்லிட்டு இப்ப என்னென்னமோ மஜாவா இருக்கும். பீச் போய் போன வாட்டி தானே பீச் விளாக் போட்டான். டிமாண்டி காலனில போறோமா, இந்த பெரிய ஒரு அரண்மனை இருக்கு. நான்லாம் வரல. அது உள்ள போயிட்டு டங் தாலிபன் இங்க நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்த அலற தாலிபன். நம்மளாவது பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு என்ன விஷயம்னே தெரியாது. இப்போ அவனுக்கு போன் பண்ணியா? வர சொல்ல எனக்கு எடுக்கவே மாட்டான்டா. முடிச்சு விட்டிங்க போங்க. ஹலோ ஹலோ, ஏய் என்ன பண்ற? போய் என்ன 1 மணி நேரத்துக்கு கூட ஆகல, அப்புறம் என்ன தூங்குற நீ? 1 hourல தூங்கிட்டியா? சரி உங்க வீட்டு வெளியே தான் அப்பத்துல நின்னுக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே வெளியே வா. சீக்கிரம் கீழே மட்டும் வா. டேய் வெளியே வாடா. டேய் வெளியே தான் இருக்கும். வா. என்ன தூங்கிச்சுல? வா வந்து உட்காரு. ஒரு மேட்டர்டா ஒரு 1 hour ஆச்சாடா. என்ன சாவடிக்கிறீங்க? சரி வா உள்ள வா. எங்க உள்ளவா? எங்க போறோம்? போ. எங்கேயும் போலடா. உள்ள வாடா. எங்கேயுமே போலடா. இல்ல ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அங்க மெயின் ரோடு வர போனோம். எப்போ நேரா போனா மெயின் ரோடு வந்துரும். அதான் நான் மெயின் ரோடு வர போனோம். டிமாண்டி காலனியா? டேய் அத ஏன்டா சொல்றேன் இவன்ட்ட? கூட்டு வந்து என்ன செய்ய கூட்டு வரீங்க? புரியலையே எனக்கு. ஏய் பீச் தான்டா போறோம். ஏய் நாலாம் வரல. ஏய் பீச் தான்டா போறோம். ஏய் அப்படியே குச்சிரனா? நீ வேற டிமாண்டி காலனியா? ஏய் பீச் தான்டா போறோம். தூக்கம் வரவன தெரிஞ்சிச்சுடா எனக்கு தூக்கமே. டிமாண்டி காலனியா? ஏய் இல்ல பீச் தான் போறோம். டிமாண்டி காலனி போணும் சொல்றியா? அத பத்தி தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது எனக்கு. அத பத்தி தெரியாமல வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது, சொல்லு கேப்போம். சரி சொல்றேன், அதான் கேளு. சென்னையிலேயே அமைதியான இடம்னு பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி ஒன் ஆஃப் த ஹாரர் பிளேஸ். அந்த ஏரியாவும் சரி, அங்க இருந்த ஆளுங்களும் சரி, அந்த ஒரு பெரிய ஒரு வீடு ஒண்ணு இருக்காங்க. அது பெரிய வீடுனா அந்த காலத்துல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்களாம் வந்து அது 200 வருஷத்துக்கு கதை. அது கதையா ரியலா? கதை தான். ரியல் இல்லையா? ரியல் தான், ரியலான கதை.
நீ அந்த கேமரா கூட நானே பேசிக்கிறேன் கொடு. நீ அந்த கேமரா கூட சரி கேளு சொல்லு. நானே பேசிக்கிறேன். நீங்க போங்கடா. அங்க போய் டிமாண்டி காலனி போய் சுத்தி பார்க்கலாம் போங்க. ஏய் போடா. ஏய் அதெல்லாம் பண்ணும்போது நடுவுல நகைச்சுவை பண்ணுவோம். சரி அப்படியே நான் இப்படியே சொல்றேன் போ. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஃப்ரெண்ட்ல புடிச்சினே நீயே பேசு. ஏய் நீ ஏன் புடி? ஏய் முன்னாடி நான் இருக்கேன்ல. எனக்கு பயம். அது நீ என்ன இல்லாட்டி எனக்குண்ணா எப்படி இருந்தாலும் உங்களை தான் தாக்க போகுது பேய் ஃபர்ஸ்ட். அப்பதான் நாங்க அத பாத்துட்டு போவோம்ல நாங்க. என்ன கருப்பு கலர் போட்டுருக்கேன். அதெல்லாம் பூமா காப்பாத்து. சரி ஸ்டோரி சொல்லவா? சரி சொல்லு. அதான் போறோம்னு முடிவாயிடுச்சு. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த ஸ்டோரி. அப்போ சார் பயப்படலையா? நான் எனக்கு பயமே கிடையாது. சுத்த கொஞ்சம் கூட சொல்லி கூட எனக்கு கிடையாது பயம்லாம். இதுவே அவன் பயந்துட்டு தான் சொல்லுவான். சென்னை எவ்வளவு பெரிய சிட்டின்னு தெரியும். ஓகேவா? அதுல ஒரு அமைதியான இடம். நைட் டைம்ல ஒரு 7 மணிக்கு மேல அந்த இடத்துல யாரும் ரோட்ல போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அது சுமாரா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் டிமாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அதாவது எப்போனா இந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க பாத்தியா நம்ம ஊருக்கு, அந்த டைம்ல வந்தவர். ஆமா. ஆனா அவர் வந்துட்டு அந்த டைம்லயே ஒரு 2 பேங்க் வச்சு ஒரு 30,000 எம்ப்ளாயிஸ் வச்சு ரன் பண்ணவர். பேங்க் ஜான் டிமாண்டின்றவர். அப்போ அந்த லேட்டர் பீரியட்ல அவருக்கு மேரேஜ் ஆச்சு. சரி இப்ப அவர் பேர்லாம் சொல்றியா? அவர் வந்தாருன்னா டீச்சர்லாம் அவரு கீப்பாரு நீ பாப்ப. மேரேஜ் பண்ணாங்க. அவங்களுமே ஃபாரினர் தான். 2 பேரும் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப் நல்லா தான் லீட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். அந்த ஆம்பளை பையன் நல்லா படிக்க வச்சுட்டு கொஞ்சம் மேல் படிப்புக்கு என்ன பண்ணாங்க, ஃபாரின் அனுப்புனாங்க ஜெர்மனுக்கு. அப்போ ஜெர்மன் அனுப்பின அதுக்கப்புறத்துல இருந்து தான் அந்த டிமாண்டியோட லைஃபே மாறிச்சு. ஓகே, அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அப்போ பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து கொஞ்சம் அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ், இந்த உடம்பு முடியாம போறது. இவர் ஒய்ஃப் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அதை தெரிவிக்கலாம் அவங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி போட்டாரு. அதுக்கு ரிப்ளை லெட்டர் வந்தது தான் செம்ம சர்ப்ரைஸ். கேட்கும் போது ஒரு மாதிரியா இருக்குடா. ரிப்ளை லெட்டர்ல என்ன வந்துச்சுன்னு தெரியுமா? அவர் பையனும் இறந்துட்டான்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இவரு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட வேலை செஞ்சாங்க. எல்லாரையும் சாவடிச்சுட்டு டிப்ரெஸ்டான சாவடிப்பாங்க. ஒரு மாதிரி மென்டலி சைக்கோவா அந்த டைம் இருக்கும்ல. நான் டிப்ரெஸ்ட் ஆனா ஒரு 4 கேம் போட்டேன்னா சரியாயிடும்டா. 4 பேர் கொலை பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி எல்லாரையும் சாவடிச்சுட்டு இவருமே செத்துட்டாரு. ஓகேவா? அதுல இருந்தா டிமாண்டின்றது ஒரு ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க பையனை எப்போ அந்த ஊருக்கு அமிச்சாங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனது. அவ்வளவுதான். இன்னும் வர அது அந்த ஒரு மர்மமாவே இருக்கு. அதை வச்சுதான் நிறைய ஸ்டோரிஸும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. அந்த ஏரியால நம்ம நார்மலா நைட்டு போனாலே நிறைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம போனாலே நிறைய அப்நார்மல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ அவனுங்க டான்ஸ் ஆடுறானுங்க, லுங்கி டான்ஸ் காட்டின்னு நிறைய இது ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலான்ற. இல்லடா, அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றாங்க, பேய் இருந்த ஒரு இடம் இப்ப இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த வீடு ஆனா இன்னுமே இருக்கு. நம்ம அதை பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். இன்னைக்கு வீடு இருக்கா? அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. டெமாலிஷ் அப்படியாடா? ஆமா, டெமாலிஷ் சரி, அப்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லாமே தெரிஞ்சிருக்குடா. என்சைக்ளோபீடியா. சின்ன வயசுல ஒரு புக்கு வித்தன வருவாங்க தெரியுமா, 1500 ரூபாய்க்கு. ஒரே புக்கு தான் அவனு மாசம் வருவாங்க. அதே புக்கு. ஆனா அதே புக்கு வாங்கி படிப்பான். அதெல்லாம் வேணாம். போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோமா போய் பத்துவோம். ஒண்ணு பண்ணலாம், பிரியாணி வாங்கிட்டு அங்க போய் சாப்பிட்டு போவோம். ட்ரை பண்ணுவோம்.